ஆரம்பம் அணுவினம் அருளிடும் ஏறிடும் என்ற தமிழ் வார்த்தைக்கிணங்க என் இஷ்ட தெய்வமான எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய கொள்ளா திருவடி கமலங்களை மனமொழி வைகளால் பற்றி வழங்கி கத்துக்கொள்கள் கற்பக கணியில் கரையிலா கருணை மற்றல் அறியா மாணிக்க மலரி மன்னிப்பவர் மணல் மணிப்பிழங்கள் செற்றையும் குரங்கள் செற்றையும் சிவனை திருப்பீடி விடலை வீட்டிலிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு தருவைகிறது ஒரு மாநில இடத்தில் கொண்டு ஒரு மாநில இடத்தை தந்து ஒரு மாநில சிறப்பு வைத்த அமைப்படை மனவழி வைகளால் பற்றி வழங்கி உயிரெழுத்து இவென்ற மெய்யெழுத்து மாய் என்று உயிர்மை எழுத்து அம்மா எனக்கு உடல் நீர்த்து தந்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய நன்மையை மனமொழி மெய்களால் பற்றி வழங்கி இருப்பென்ற மெய்யெழுத்து பாய் உயிர்மை எழுத்து அம்மா உயிரும் உடலும் தந்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய அன்னையோடு நான் காணாத உலகை நீ காண வேண்டும் என்று என்னை தோளில் சுமத்தி அழுவானால் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியரான என் குருநாதர் என் தந்தையை மனமொழி மெய்களால் பற்றி வழங்கி குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது என்று நம் சைவம் சொல்லி இருக்கிறது. அப்படி குறிக்கோளோடு தானும் வாழ்த்து பிறரையும் வாழ வேண்டவர்களின் முக்கியமான இருவர் தெய்வ புலவர் திருவள்ளுவர் முதல் கொண்டு திருமுகவள்ளல் வாரியார் சுவாமிகளுடைய கொண்டார் திருவடி கமலங்களை மனவழி மெய்களால் பற்றி வழங்கி நான் மயிலாடுதுறை மாவட்டத்தை சார் எனக்கு இது பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா 108வது நிகழ்வு. என்னுடைய திருமணம் தைப்பூசத்தை இருக்காது. இது என்னுடைய திருமண நாள். இந்த தலைப்பு கொடுத்து நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய என்னை போன்ற இளவனை எல்லாம் மேடையில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதை போன்றிருக்கக்கூடிய மாது அண்ணா அவர்களை பணிந்தன் வழங்கி இங்க வந்ததே எனக்கு என்னன்னா என் வாழ்க்கையில் கிடைத்த ஆகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். வரப்ப எல்லாருமே நான் யாருக்கும் தெரியல, என்ன தெரியல, கைதி இறைவனுடைய பயணத்தை தொடங்குவதற்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை கொண்டு செல்கிறேன். இறைவன் மருந்தகத்துக்கு பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. அங்க புத்தகத்தை வாங்கி கொண்டு சென்று படித்து பயன்படுகிறேன் என்று சொன்னேன். நான் மானசீக உருவாக்க சமீபத்தில் ஏற்றுக்கொண்ட மரியாதைக்கு போட்டு அவர் பெயர் சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் சபை நாகரிகம் கருதிய நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களுடைய கொடாத்தன்மை எனக்கு வளனாரை சுவைக்க, வளனாரை அனுபவிக்க, இந்த அல்ப பலரு வளனாரை பற்றி சிந்திக்க வாய்ப்பளித்த சான்றோர் ஆன்றோர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை. இந்த தலைப்பு எழுந்து பேசுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு 2 நாளா தூக்கம் வரல. 2 விஷயத்துக்கு தூக்கம் வரலன்னு சொல்லலாம். ஒண்ணு, இந்த தலைப்பு பேசுறதுக்கும் பயந்து தூக்கம் வரலன்னு சொல்லலாம். 44 வயதாக இருந்து எனக்கு 44 வயசுல இன்னைக்கு 18வது வருட திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேரத்துல இத்தனை வருஷமா வளராற நான் இவ்வளவு சுவைக்காம மண்ணின் கேட்டு பேசுறதா? ஏன்னா இது ரொம்ப அருமையான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அவரை படிக்க தூக்கம் வரணும். உண்மை தான். என்னுடைய குருநாதர் அப்பா தான் என் கூட இருக்காரு, தமிழாசிரியர். நீங்கள் இல்லைன்னு கேட்கக்கூடிய கலசத்தை பாடி பொல்லாதவரை பொடி பொடியாகும் நல்லோடு நினைவில் நடனம் புரியும் சொல்றாங்க. அதுல இருந்துதான் நான் எடுக்கலாம். பொல்லாதவங்க இருக்காங்களா, நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களா? இறை சிந்தனை யார் வந்து ஆண்டு கழிக்கிறதோ பேராயிரம் வருடி வானோர் என்றும் பெருமானை பிரிவிழா அடியாக்கென்றும் அடிவர்களுக்கும் இறைவனுக்கும் பிரிவுகளே இல்லையா? பிரிவிழா அடியாக்கென்றும்
அப்படி நான் ஐயாவோடு இறைவன் தெரியாம இருந்தேன்னா எனக்கு என்ன தெரியுமா, பாரத சிவபக்தி பாடகை சொல்லிட்டாரு. என்னென்ன கேட்கிறோமோ அதெல்லாம் விரும்புவான். இதோட இந்த இடத்துல நிறுத்திட்டு நான் பெருமாளுடைய சரித்திரத்தில் உள்ள போகும் பொழுது நான் ஒரே வார்த்தை, என் வீட்டுல சின்னதா ஒரு பெருமாளுடைய படம் இருக்கு, அடிகளாருடைய படம் இருக்கு. அது எனக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னா, என்னுடைய திருமணத்துக்கு எனக்கு சபையில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு அந்த பெருமாளுடைய படத்தை கையில் கொடுக்கிறார்கள். என்னுடைய எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்னன்னா மிகப்பெரிய ஆசீர்வாதம். தூங்குறவங்களுக்கு எல்லாம் திண்ணையில இருந்து தூக்கிட்டு இருக்கிற குழந்தை கீழே ஒடும்பொழுது கையை பிடிச்சு ஏற்றி இறைவனுக்கு காட்சி கொடுத்த பெருமாள் அற்ப பதவி கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு நான் காரைக்குடியில வேலை பார்க்கும் போது பெருமாளுடைய படத்தை 2 நாளா அந்த நீங்க வேலை எனக்கு நிறைய புத்தகம் கொடுத்துட்டீங்க. அதுல இந்த புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டு நான் போகும்போது பாத்தீங்கன்னா என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறார். நீங்கள் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நல்ல நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். வாழ்க்கை இன்றிலிருந்து நான் மனிதனுக்கு அடிவனாக பெருமாளுடைய அடிவனாக இருப்பது மற்றொன்று மகிழ்ச்சி அடைகிறேன். அவரு எங்கிருந்து வராருன்னு கேட்டீங்கன்னா மணலூர்ல இருந்து வராரு. பக்கத்துல உட்காந்துருவாரு. அவருடைய பேர் வியப்புல ஆண்டுங்க கந்தசாமின்னு. இன்னைக்கு அவருக்கு திருமண நாள். அவரு பிள்ளையார் சாமிக்கு போவாரு. இன்னைக்கு எனக்கு திருமண நாள் ஐயா. அவருக்கு வயது என்னன்னா 77 வயதாகும். சொன்னேன் இந்த புத்தகத்தை படிச்சுட்டே வரும்போது அவர் சொன்னாங்க, படிச்சுட்டே வருது, நீங்க வந்து மத்தவங்க எல்லாம் செல்ல வந்து ஓட்டிட்டே வருவாங்க, படிச்சுட்டே வருவீங்கன்னா மட்டும் ஒரு மொழி இருக்கு. காவல்படுத்துறேன், பயமா இருக்கு. நல்ல செய்திகளெல்லாம் நான் சரியான வெளியூர்கள்ல வீட்டுக்கு போயிடலாம். நான் எங்கூர்லயே பேசுறேன், திருச்சியிலே ஏதாவது ஒரு கருத்து தவறா சொல்லிட்டோன்னே கரெக்டா போய் நம்ம வந்து தவறான கருத்து என் வீட்டுல சொல்லிடக்கூடாது இல்லையா? அவரிடத்துல கேட்டு சொன்னார், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எங்க ராவணகிரியில நீங்க பெருமானார பேசலாம் வேண்டாம், மனசுல திட்டமுடைய கருத்தை உள்வாங்கினீர்கள் என்று சொன்னால் அது பிரத்யட்சமாக உங்களை பேச வைப்பார். இதை அவர் ஆசீர்வாதமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். 2 நாள் பொழிவு கொடுத்துக்கிறாங்க. பார்க்கவே இல்லை. 2 நாள் பொழிவு மிக நேர்த்தியான விஷயத்தை நீங்கள் எல்லாம் பெருமானார் அற்புதமான ஒரு தான் நான் இதை சொல்றேன். நாங்க பேசலாம் போனோம் அப்படின்னா ஏற்பாட்டாளர்கள் மட்டும்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கவில்லை, கேட்க வரவில்லை. உங்கள் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்கு வந்திருக்கிறீர்கள் என்ற பெரிய விஷயம் கிடையாது. கல்விங்கிறது 3 எழுத்து. முதல் 2 எழுத்தை படிச்சீங்க அப்படின்னா கடைசி எழுத்தையும் நடு எழுத்தையும் கடைசியிலிருந்து படிச்சீங்க அப்படின்னா முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் கவி என்று வரும். கல்வி என்ற ஒரு வார்த்தையிலிருந்து கவி என்று 3 வார்த்தை பிறகு ஏற்பா கல்வி கவி என்று வருது. ஏற்பா கல்வி வள்ளலார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். ராமலிங்க அடிகளார், ராமலிங்க வள்ளலார்னு சொல்றோம். நம்ம ரொம்ப மனதிற்கு இணக்கமாக பெருமானார் என்று சொல்றோம், வள்ளலார்னு சொல்றோம். இந்த கல்வி புத்தகத்தில் நான் உணர்ந்தேன். வருகிற எல்லாம் பசிப்பிணியை மட்டும் போக்காமல் வருகிறெல்லாம் தன் கருணை பார்வையால் தன்னுடைய மென்மையான நிற ஆடை அணிந்து கொண்டு வருகிறவர்களுக்கெல்லாம் கையை கட்டி கொண்டு வாரி வாரி கருணையை வழங்கினால் வரலாம் என்ற பெயரோடு தான் அவரை அழைக்கிறோம். அதனாலதான் துறவத்தினுடைய உச்சத்தை என்ன சொல்றாங்க, சைவத்துல சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு நீங்க கட்டுல உட்காந்துருக்கீங்க இல்லையா, என்னையா பண்ணிருக்கீங்க கேட்கல சொன்னாரா, 4 பேர் தாங்க வேண்டிய உடம்ப நான் தாங்கிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொன்னதுதான் துறவரத்தினுடைய உச்சம். எதுவுமே இல்ல, எல்லாமே சுகுமனாம் விளங்கக்கூடிய இறை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெருமானார் பாடல் கேட்டீங்கன்னா 1823 அக்டோபர் 5 அவர் இந்த உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய விஷமாக நாம் அறியப்படுகிறோம். நூல்கள் அந்த நூல்கள் ஏன் இந்த மாதிரி செய்ய இந்த நிகழ்வை நான் ஏன் நிறை வேண்டி என்று சொன்னேன் அப்படின்னா,
குறிப்பு இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள்ல நீங்கள்லாம் நிறைய நாட்டத்தோடு இந்த இடத்தில் இருப்பதால் தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரிவர அழைத்துக் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்த ஒருத்தட்ட போய் கேட்டாங்களா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது நான் வாட மாளிகை வச்சிருக்கேன், கூட கோபுரம் வச்சிருக்கேன், கட்டு கட்டா பணம் வச்சிருக்கேன், ஆனா நான் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மனைவி கொடுக்க வேகமா ஓடி வந்து அதெல்லாம் போய் இதோட நிறைய வச்சிருக்காரு நிறைய வச்சிருக்காரு கடன் மனைவிக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாக்குவாதம் நடந்துட்டே இருக்கு. சொன்னாரா நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் பொடி கிடையாது, வாழ்க்கையில வச்சுக்கணும் தெரியுமா, ரூபாய் நோட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருவா, வைடூரியம் கொட்டி கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, திரைநகர்ல பங்களா வீடு கட்டி கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரவே வராது, விட்டு கொடுத்தால் மட்டும்தான் மகிழ்ச்சி வரும்னு சொன்னாரா. அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா உடம்பு சிரித்துதான். அப்படி வல்லல் பெருமாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு சமீபத்துல நான் காலையில சொன்ன ஐயா எனக்கு ஒரு துண்டு சீட்டு ஒன்று கொடுத்தார். அதை அவர் எங்கே எடுத்துக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சத்தம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு கடையில மழை சாப்பிட்டுருக்காரு. நான் இதை நேர்த்தியாக நினைக்கிறேன். வடை சாப்பிட்டு அந்த பேப்பர் வடையை மடிச்சு அந்த பேப்பரை கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பரை கையில பார்த்தவரு அதை என்கிட்ட கொடுத்தார். இந்த கருத்தை நீங்க முன்வைக்க வேண்டும் தம்பி, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல, நான் இந்த உலகத்துல ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு என்கிட்ட அலைபேசியே கிடையாதுல்ல. இதோட ஒரு பெரிய சந்தோஷம் உலகத்துல வேற ஏதாவது கொடுத்தா நீங்க அது தொலைபேசி இல்ல, அது தொலைபேசியா மாறிடுச்சு. பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்கிறோமோ இல்லையோ செல்போனை கொடுத்து குடிச்சோர் ஆகி கொடுப்போம். அதுதான் உண்மையான கருத்துங்கிறத நான் நினைக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அப்ப நீங்க வரும்பொழுதே எனக்கு இதை வாங்கி வந்துருக்கேன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறாங்க. அது இல்லை மறந்து இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது புத்தக நூலுன்னு வேண்டியா, புத்தக நூலுன்னு பேரு துளை இருக்கக்கூடிய ஊசிக்குள் நுழைந்து இந்த கிழித்த ஆடையை தைத்து என்னுடைய மானத்தை மறைகிறது. அதானே புத்தகம் என்ன பண்ணுதா, வல்லல் பெருமானை பற்றி அக்டோபர் 5, 1823 1974 வல்லல் பெருமானை பற்றி சொல்றது இந்த புத்தகத்தை படிக்கிறேன். இந்த செய்தி ஓட்டக்கூடிய இந்த காதுக்குள்ள நுழைந்து மனதில் அறியாமை கிழிந்ததை தைத்து மெய்ஞானத்தை கொடுப்பதால் தான் புத்தகத்துக்கு நூலுன்னு பேர் வச்சாங்களா. கருத்துக்கெல்லாம் நல்லா இருந்தா நீங்க கைத்தட்டலாம், தப்பு கேட்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. வள்ளலாருடைய பிறப்பு, அவர் எங்க பிறந்தாரு நீங்கெல்லாம் பார்க்காததை பத்தி நான் சொல்ல போகிறதுக்கு இல்லை. நான் இந்த நிகழ்வு முடிந்து நாளை எனக்கு விடுமுறை, நாளை நான் விரைவில் எங்கு செல்ல போகிறேன் என்று சொன்னால் வடலூருக்கு போய் அவரை நான் தரிசனம் பண்ணிட்டு வர போறேன். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இதையும் நம்புவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்று விடியற் காலை 3:30 மணிக்கு யாரோ ஒருத்தர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு என்னை கையை பிடிச்சு தரன்னு ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போறாரு. எனக்கு என்னை கையை பிடித்து இழுத்துக் கொண்டு செல்கிறார். அந்த இடத்துல ஒரு விளக்கம் தருகிறது. எனக்கு ஒழிப்பு வந்துச்சு. நான் என்னுடைய குருநாதர் அப்பாட்ட கேட்டது மாதிரி இருக்கு, நீ வடலூர் போயிட்டு வாங்க, எனக்கு பேச போறது அப்பாவும் தெரியாது. ஒரு நாள் மட்டும் புத்தகத்தில் படித்த எனக்கு இந்த பேரருளை கருணையை கொட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அவரை நித்தம் நித்தம் தியானம் செய்து கொண்டு வருவோரை எல்லாம் கையெடுத்து நீங்கள் அழைத்து சிறத்தாழ்த்தி கடல் கூப்பி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று சொல்லக்கூடிய அத்துணை பேர் மத்தியில் நான் பேசுவதற்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு தான் நான் நினைக்கிறேன். நான் ஆரஞ்சு காலையெல்லாம் வந்துட்டேன். ஆரஞ்சு காலையில் வந்திருந்துட்டு இங்க நான் அமர்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தை பற்றி பார்க்கும் பொழுது பணிவை நமக்கு வல்லல் பெருமானார் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். இறை தத்துவத்தை பெருமானார் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா பக்தராய் பணிவார்கள் எல்லாரும் அடியே பரமனையே பாடுவாரடியார் உம்மடியே சித்தத்தையே சிவன் வாழை வைத்தார் உம்மடியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் மடியே. எனக்கு பிடித்த ரொம்ப அனுபவிச்சு சொன்ன இந்த வரி ரொம்ப 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 முக்கியமான வரியா தான் நினைக்கிறேன். முப்போதும் திருமேனி தீட்டுவார்க்கு அடியே முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியே. நீரில்லாத நெற்றிப்பாள் என்று சொன்னார்கள்.
யாரெல்லாம் நெற்றி நிறைய திருநீர் நாம் அணிந்து கொள்ள வேண்டுமோ அவர்களை தயவு செய்து இந்த சபைக்கு வர வைக்க வேண்டும். நம் கையால் திருநீரை எடுத்து கொடுத்து அவர் நெற்றியில் அணிக்க வேண்டும். அதுதான் சார் ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது இதுதானே. 30 திருமேனி தீண்டுவார்க்கடியே முழு நீர் பூசிய முடிவெட்டல் மடியன். நான் தஞ்சாவூர் மாவட்ட சார்ந்தவன் நான். அப்பாலும் சார்ந்த ஐயாக்கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மாவின் காலை என்று சொல்லும் பொழுது ஆன்மீக வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது, தன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்திருக்கிறது, பெருமானார் இவ்வளவு அதிசயங்களை சுட்டி காட்டி நம்ம நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு 7 செய்திகளை சொல்லிவிட்டு இந்த காலத்தினுடைய அருமையை கருதி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்துள்ளலாம் நினைக்கிறேன். எனக்கு 1 மணி நேரம் எடுத்துள்ளாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே உட்காரத்துக்கு முன்னாடி கேட்குது. ஏன்னா இடையில எங்க சார்பாக சொல்றது பேசிட்டே இருக்கும்பொழுது கையில கட்டிட்டே இருக்காங்க அப்படின்னாக்க ரசிக்கிறாங்களான்னு தெரியாது. போதும் பேச்சு நிறுத்துன்னு அர்த்தம். அப்படி யாரும் நீங்க கையை தட்டிட வேண்டாம். ஏன்னா அவர் தட்ட விட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் இவனுடைய பிறப்பை சொல்லும் பொழுதே எனக்கு கொடுத்த புத்தகத்தை நினைச்சு நான் ரொம்ப நெகிழ்ச்சியா பார்க்கும் பொழுது பிறப்பை சொல்லும் பொழுது முதல்ல அடியவர் வடிவில் ஆண்டவர் வருகை தந்து இவருடைய பிறப்பை நிர்வாணம் செய்கிறார். எப்படி அடியவர் வடிவில் ஆண்டவன் செய்யறார் எப்படின்னா உயிர் நலம் காக்க இறைவன் ஆனந்த நடவிடும் சிதம்பரம். எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற சிதம்பரத்தை சொல்லாம சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானம். கிருபாநிதி இவரை போல ஒரு தெய்வம் இங்க உண்டான்னு கேட்கிறாங்க. சொல்லும் பொழுது குவித்த கும்பமும் கோவை செவ்வாயின் புகழ்ச்சியும் படித்த சடையும் பவழம் போல் வேண்டில் பால் வெந்நீர். இறைவன் பால் நீர் அணிந்திருக்கிறார். நம்ம கையில வாங்கிட்டு இப்படி பொட்டு வச்சு போடுறதில்ல. நீர் இல்லாத நெற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆங்கில கணக்கு என்ன மன்னிக்கணும் நீங்க சார். டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா உண்டு. இந்த பேனாவுக்கு மேனுபேக்சரிங் இருந்ததுன்னா டேட் ஆஃப் மேனுபேக்சரிங் டேட் ஆஃப் எக்ஸ்பைரிங்கிறது உண்டு. நாம் சாப்பிடும் உணவுக்கு டேட் ஆஃப் ப்ரிபரேஷன் டேட் ஆஃப் எக்ஸ்பைரிங் உண்டு. இந்த உலகத்தில் எக்ஸ்பைரி இல்லாத நோய் இருக்கிறது என்று சொன்னால் அது திருநீர் மட்டும்தான். அது நமக்கு மட்டும்தான் மந்திரமாவது நீர் படிக்க வேண்டாம். சுத்தமாவது நீர். நீங்க என்ன சார் பேரண்ட் லவ்லிலாம் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய விளம்பர குறித்தெல்லாம் கிடையாது. திருவானைக்காவலர் ஜகுகேஸ்வரர் திருநீர் எடுத்து நெத்தி நீரை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா சுந்தரமாவது நீர். உட்கார்ந்து இருந்தேங்க ஐயா. சொன்னாங்க நான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு, எங்க பார்த்தது இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு பயம். டிவியில வரணும்னு சொன்னாலே பயம். அப்புறமாதான் சீரகத்துல இருந்து வராது அப்படின்னு. அப்புறமாதான் நானே போய் சொல்லிட்டேன். நான் தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். இதுவரைக்கும் எனக்கு கவிஞர்னு கொடுத்துருக்காங்க, பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். சிவத்திரு கணேஷ் கண்ணன் வெளியே எழுதுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய மாதவனுக்கும் இந்த மன்றத்துக்கும் குருவானந்தம் சாருக்கும் சிரம் தாழ்ந்து எனக்காகவும் நீங்களாம் வேண்டிங்க. அடிக்கடி நான் வள்ளலார் அரசுக்கும் வள்ளலார் பேசணும். ஒவ்வொரு வருடம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நான் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். எல்லாருக்கும் மேல இப்படி ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இங்க பேசுறவங்க பேச்செல்லாம் நான் காலத்துக்கு கேட்கிறேன். வள்ளல் பெருவான் அதைத்தான் செய்தா. இந்த உலகத்துக்கு அவர் செய்து காட்டியது என்ன தெரியுங்களா? எப்படி வாழ வேண்டும், எப்படி கருணையை கொடுக்க வேண்டும், எப்படி அன்பை செலுத்த வேண்டும். இறைவனும் அன்பும் ஒன்று. அன்பே சிவம் அன்பே சிவம் என்று போல் எல்லாத்தையும் அன்பு இருக்குல்ல. அந்த கதையை சொல்லிட்டு நம்ம வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐந்தறிவு கருணையை காட்டுகின்ற வளர்வானார். இந்த அறிவை பகுத்து பிரித்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று பதினுடைய மாநிலத்திலும் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது கருணையினுடைய அப்படிப்பட்ட பிள்ளை கொடுக்கணும். சார் எனக்கு
சார் சொல்றது கோவிலுக்கு போய் என்ன வேண்டும்? எனக்கு நல்ல கருப்பு திருக்கங்காவூர் கற்பரசாமி கிட்ட போய் வேண்டிப்போம். என்ன வேண்டிப்போம்? ஆணை இருவரும் மல்லி சொல்லியும் தானம் துடிக்கும் தவப்பையில் ஈனமிடும் இப்பிறகு இனிமேலை பொய்வழிய தும்பிக்கை தாராய் துணை. விநாயகர் பெருமானுடைய விருப்பம் சொல்ல இல்லையா? அவருடைய தும்பிக்கை நம்ம கூட இருக்குன்னா நம்பிக்கை கொடுத்தோம். அப்போ இறைவனிடத்துல குழந்தை நல்லபடியா பிறந்தோம். இந்த சூழ்நிலையில இந்த நேரத்துல இந்த லட்சத்திரத்துல பிறந்துதான் நான் பேசுறேன். உனக்கு என்னென்ன தேங்காய் உதைக்குமோ வந்து வேண்டன்னு சொல்ற இடத்தில் இறைவனை வழிபாக வந்து உனக்கு இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பசி பிடியையும் தீர்க்கும் வல்ல வாரி வாரி உண்மை கொடுக்கக்கூடிய கருணையை கொடுக்கக்கூடிய கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைக்கு வந்ததாக வயசூட்ட வேண்டும் என்று இறைவன் வந்து கேட்டுக்கொண்டு இணங்க வளர்ந்து வாழ்ந்த புவியில் அரவணைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட அந்த கர்ப்பத்தில் தாக்கக்கூடிய அந்த புவி என்னவே பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணிவயிரம் இவையாவும் ஒதுக்காய்க்கு ஈடா விளை நீர் விளை பெய்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணீர் தாயென்று கிடைக்காது. முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா தமிழ்ல தெரிஞ்சுக்கணும். மாதூர் நாயகர்கள்லாம் சொல்லி கொடுத்ததுதான். என்று உயிரெழுத்து, இம்மென்று மெய்யெழுத்து, மா என்று உயிர்மை எழுத்து. அம்மா அப்பாவுக்கும் அதுதானே. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வசதி பிரிச்சே பார்க்க கூடாது. முதல் பிள்ளையா ரெண்டாவது பிள்ளையா பிரிச்சு பார்க்க கூடாது. தமிழ் அழகான மொழி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழி தமிழ் மொழி. அதனாலதான் அம்மாவால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் பாத்தீங்க அப்படின்னா மெல்லியம். பெண்கள் எல்லாம் மென்மையானவங்க. அதனால கண்டிக்கும் பொழுது என் பையனை கண்டிக்கும் பொழுது இன்னைக்கு ஓவர் முடியலன்னா காலை ஒடிக்கிற பாருன்னு சொல்லுவாங்க. குச்சியை கூட ஒடிக்க மாட்டாங்க என் மனைவி. அப்பா பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய இப்புங்கிற பள்ளியிடம் அவர் கொஞ்சம் கல்வி போடதான் கண்டிப்பாரு. இவர்களுக்கு இடையில் வரக்கூடிய குழந்தை இடையினம் அதுதான் குழந்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடியது. அதனால அப்பாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இம்மு நாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்களில் 10வது எழுத்து 10 மாதம் சுமந்த அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் 10வது எழுத்தான இன்மை போட்டு அம்மா என்று சொன்னது. அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறோமா? நீங்க எல்லாம் இல்ல, நான் இங்க சொல்றதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கிறவங்க பத்தி நான் சொல்லல. ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்க பத்தி சொல்றேன். நீங்க யாரும் நான் அப்பா நினைச்சுட்டாரு. நாளைக்கு வேற நான் திரும்ப வரணும். அதனால இப்பவே உள்ள வரும்போது ஒருத்தர் நீங்க தான் பேசுறீங்களா அப்படின்னாரு. வணக்கங்க யாரு ஓரத்துல உட்காந்து தண்ணி கூட மம்மின்னு தான். அது வேண்டாம், அதை பத்தி நான் உடனே விருப்பப்பட்டேன். இந்த உலகம் எப்படி இருக்கா? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கான். அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திரும்பி சன்மார்க்கத்துக்கு அழைத்திடவும் அடைந்தவரெல்லாம் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடவும் என்றே இந்த யுகத்தை நாம் வருவிக்க ஒருவன் வந்தருள்வான். அவன் இன்னும் அருள் பிரகாசிக்க செய்து அருள் பிரகாச மன்னனால் திகழ்வான்னு சொல்றான். அகத்தே கருத்து இருக்கான். ஐயா வணக்கம்னு நான் வந்து மரியாதைக்குரிய என்னுடைய அவர் ஐயா கும்பிடுறேன்னு ஐயா வந்து கும்பிடுறேன், அம்மா வந்து கும்பிடுறேன் அப்படின்னா நல்லா இருக்கு. அகத்தே கருத்து இருக்கான். 2 குரல் இருக்கு. அடியனுடைய குருநாதர் தந்தையார்ட்ட கேட்கும் போது அகத்தே எப்படிப்பா கருக்கும், அகத்தே எப்படி கருக்கும் அப்படின்னா உன்னுடைய எண்ணங்கள் தான் செயல்களாக வெளிவடைகிறது. மூவடியால் உலகை அளந்த வாமன நாம் திருமாலையில் நின்று ஈரடியால் உலகை அளந்தவன் தெய்வம் வள்ளுவன். உள்ளுவல் எல்லாம் உயர்வுள்ளல் தண்ணீரும் தள்ளாமை நீர்னு சொல்லலாம். எவ்வளவோ பேர் அகத்தே கலந்து இருக்கான். நீ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்க கெட்டு போகணும்னு தயவு செஞ்சு நினைக்கல. வடவாயத்தோட வீட்டுக்கு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு எச்சைகளை எடுக்கனாலும் பரவாயில்ல, வாங்கன்னு வாய் நிறைய கொடுத்து ஒரு கவனம் தண்ணி இருந்தாது போதும். அந்த அகத்தை கருத்து புறத்தை கருத்து பார்க்கறதுக்கு ஆள் வந்து பயங்கர ஒரு செல்வம் இருக்கிறவர்களிடத்தில் அன்பு குறைவாக இருக்கிறது. அன்பு நிறைய இருக்கிறவர்களிடத்தில் செல்வம் குறைவாக இருக்கிறது. அதனால்தான் இறைவனை அடைவதற்கு அன்பே சிவம் என்று சொன்னார்களே தவிர தனமே சிவம் என்று சொல். அபிராமிப்பட்டவர் தானே சொன்னாரு, தனம் தரும்
கல்வி இருக்கிறாரு, தனம் வேணும், கல்வியும் கூட இருந்தாதான் அந்த தனம். அதனாலதான் வள்ளுவன் எப்படி குடிச்சான் தெரியுங்களா? அறம் பொருள் இன்னும் பிடிச்சா. ஏன் அறத்தை வச்சு பொருளை வச்சு இன்னும் பிடிச்சா தெரியுமா? அறத்தோடு நீங்கள் பொருளை சேர்க்கிறீர்கள் என்று சொன்னால் இன்பம் கிடைக்கும் என்பதற்காக பொருள் என்பது கூட பிரிச்சான். அப்போ வள்ளலார் கிடைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே பயம், எப்படி எனக்கு வருமானம் என்ன பண்ணலாம், ஞான பிரகாசம்னு சொல்லுறேன்னு இறைவன் வந்து சொன்னானா, வள்ளல் பெருமானால் உன் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லை, நாம் பிள்ளைன்னு சொன்னார். உன் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லை, நம் பிள்ளைன்னு சொன்னாராம். அப்ப நம்புனா என்ன அர்த்தம்? எல்லோருக்கும் ஒரு பிள்ளை தானே. இந்த இடத்தில் நான் படித்ததை வைத்துக் கொண்டு உங்கள் எல்லோருடைய அனுமதியோடு இதை சொல்கிறேன். நான் வள்ளல் பெருமானாரை என் பிள்ளை, அவர் உலக பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நான் என் தாயாக பார்க்கிறேன். வந்தவர்களுக்கு எல்லாம் பசியான பசித்தியை அழைப்பதற்காக ஏற்றி வைத்த தீபம் இன்னும் என்று சொன்னார்தான் அவர் தாய் தானே. நீங்க எத்தனை வயசு ஆகுமே உங்க அம்மா உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. யார் என்றாலும் தங்கிட்ட கூட ஆட்டியாம் குட்டிக்கு அது ஒரு காய். இந்த வார்த்தையை இருப்பதான் நான் பதிவு செய்கிறேன். அந்த கூட அந்த ஆட்டுக்குட்டி கால் முடியாதான், கால முடியாதான். இன்னைக்கு ரொம்ப எளிமையா போச்சு. உடலை வைத்து பரிகாசம் செய்யக்கூடிய நிகழ்வுலாம் ரொம்ப நான் அதை அனுபவிச்சிருக்கேன். கல்லூரி நாட்கள்லயும் வேலைக்கு போகும்பொழுதும் பேருந்துல ஏறினா நான் உயரமா இருக்கேன். நான் 6.2 அடி. நீங்க அம்மாட்ட போய் கேட்டேன், என்னம்மா நீ அவங்க உயரமா இருக்கேன், எனக்கு எங்கேயுமே செருப்பு கிடைக்கும், ட்ரெஸ் கிடைக்கும், சட்டை கிடைக்கும், இதுக்கு எல்லாரும் செய்கிறத நினைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. அம்மாட்ட கேட்க வள்ளல் பெருமானாருன்னு தெரியாதா? என்னைக்கு கணேஷ் வைக்கணும், எந்த நேரத்துல சொல்றது, முருகாமன் தெரியாத நான் வாங்கிக்கணும்னு தெரியாதா? அம்மா சொன்னாங்க. கவலைப்படாத, நாங்கள் தான் வள்ளல் பெருமான பார்க்கணும், எப்படி எடுத்து பார்ப்போம். நீ எடுத்தாலும் உன் கண்ணுக்கு அவர் தெரிவாரு. உண்மைதானே? அந்த உடல் பரிகாசம் செய்யும் பொழுது இப்ப மனசு வருத்தப்படும். என்ன முடியெல்லாம் நினைச்சு போச்சு, என் கையில நரைத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு என் அப்பா உண்டாவது சொல்லுவாரு, நீ முதிர்ச்சி அடைகிறன்னு அர்த்தம் இல்ல, உன்னுடைய சிந்தித்தல் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். தயவு செய்து கவலைப்படாத. அந்த முடை என்ன பண்றது? வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய கருத்து சிந்தனைகளை எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுல அவர் பேசிட்டே இருக்காரு, சொற்பொழிவு ஆட்டிக்கொண்டே இருக்கிறார், சிந்தனைகளை தெளித்துக் கொண்டிருக்கிறார். அந்த குணமான இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு நீங்க அதை கேட்டுட்டே இருக்கலாம். ஒரு முடவனாக இருக்கக்கூடிய மனிதனும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்தோடனே கோவில் எல்லாரும் முடிஞ்சதுக்கு பிறகு சுத்துவாங்கல்ல, சுத்து கோவில் போயிட்டு வருவாங்கல்ல, இந்த ஆட்டுக்குட்டியும் சுற்றிக் கொண்டே வரலாம். ஆட்டுக்குட்டியும் சுற்றிக் கொண்டே கொண்டு வந்தோடனே பெற்று நான் ஏன் தாய் என்று சொன்னேன் என்பதற்காக இதெல்லாம் சொல்றேன். அம்மாவுக்கு உள்ள முகதான் தெரிஞ்சுக்கொள்ள, பணப்பையை பார்க்கிறவர்களுக்கு மத்தியில் இறைப்பை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அம்மா தான். இறைப்பையை மட்டும்தான் அவன் பார்ப்பானா, என் பிள்ளை என்ன பிடிக்கும், என் பிள்ளைக்கு என்ன நிறைவு செய்யும் போது கல்வி சொல்லிட்டுதான் நான் நிறைவு செய்யலாம். அப்படி அதை சுத்தி வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை பேசு உடம்புகளாக இருந்தாலும் வள்ளல் பெருமானாருக்கு நிற்பாதான், பிரசாத கை உங்களுக்காக நிற்பாதான், ஒரு பக்கம் அந்த ஆழமா, ஒரு பக்கம் அந்த அன்பு அந்த மனிதன் நிற்பாதான். 2 பேருக்கு பொழுது இவங்க 2 பேரும் எதையுமே கேட்காம வள்ளல் பெருமானுடைய யுகத்திற்கு வாழ்ந்தே இருக்காங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு. இருந்து நான் அந்த சொர்க்கவாசல் தளத்துக்கு போனேன், ஜம்புகேஸ்வரர் பார்க்க போனேன். 2 நிமிஷம் தான் நீங்க என்ன கேட்கணும்னே தெரியல, கேட்கவே எதுவும் பார்த்து நான் படிக்கணும்னு சொல்லிட்டேன் என்று சொன்னா அதுதான் உண்மையான பக்தி என்று அர்த்தம். அதுதான் உண்மையான பக்தி. போயிட்டு எனக்கு அடுத்த வருஷம் திருச்சியிலேயே எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்துரு, அப்பதான் மாசம் வளராக பேசுறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க. எனக்கு ஸ்ரீலிங்கத்திலேயே ஒரு இடத்த வாங்கி கொடுத்துரு, வேற ஒரு நிறுவனத்துல எனக்கு நல்ல சம்பளத்தை வாங்கி கொடுத்து கேட்டா கடவுள் கேட்கணும் சொல்ல வேண்டாம். வள்ளல் பெருமான் இடத்தில் நம்ம கேட்க வேணாமா? நீங்கள் வேண்டுவதையெல்லாம் கேட்டு கொடுப்பவர் வள்ளல் பெருமானார் அல்ல, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுப்பவர் தான் வள்ளல் பெருமான். நீங்க கேட்டு வாங்கல,
சார் டெபிட் கார்டு வச்சு யூடியூப்ல பணம் வில்லு எப்படி வேணாலும் போடுங்க, அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்கள் அனுப்பிய பணத்தை தான் கொண்டு சொன்னால் அதுதான் இணை செய்யுது. அது எல்லாத்துக்கும் மேல எடுத்து அர்த்தம் உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன, எனக்கு அது கஷ்டமே கிடைக்கலன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமானார் மேலேயே ஒருத்தர் கேஸ் போடுகிறார். நீதியே வள்ளல் பெருமானாருக்கு தலை வந்து இருக்குது என்பதை அடுத்து நாம் பார்க்கிறோம். வள்ளல் பெருமானார் மேல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறார், யாழ்ப்பாணத்தில் போட்டிருக்கிறார். இங்கெல்லாம் இல்ல, இங்கெல்லாம் போட்டோம்னாக்க 10 கேஸ் நம்ம மேலேயே போட்டுவாங்க. தேசத்து வெளியில வச்சுட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதோட ஆழ்ந்த நாவல் ஒருத்தர், ஆழ்ந்த நாவலருக்கு பேரு, யாழ்ப்பாணத்துல இருக்கிற அவருமே என்ன, இது எங்க பார்த்தாலும் பிரசங்கம் செய்கிறார், என்னை பற்றி தவறான செய்திகளை எல்லாம் சொல்றார். மனசாட்சி வேண்டாமா? மனசாட்சி வேண்டாமா? யாரு கேட்க போடணும்னு அதற்கு வள்ளல் பெருமானார் மெத்த படித்தவர்கள், தன்னை பத்தி நிச்சயிக்கிறவர்கள் நினைக்கிறவங்க வாழ்ந்திடவே மாட்டாங்க. அமைதியான முறையில் இருந்து கொண்டு அவர்களுடைய செயல்களை குறிப்பிக் கொண்டு வருபவர்கள் தான் மெத்த படித்தவர்கள் என்று நாம் தெரிஞ்சோம். அப்போ இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமானார் வேலை பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி வாய் பெருமானார் தான் பிரதிவாய். யாழ்ப்பாணத்தில் இருந்து சௌந்தர நாயக பிள்ளைன்னு ஒருத்தர் வச்சு கேஸ் போடுறாங்க. எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் குப்பத்துல மஞ்சள் குப்பத்துல தான் இந்த நீதிமன்றத்துல வாதிடப்படுகிறது. வர சொல்றாங்க. வர சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரும் வராங்க, தன்னையே மறந்து சொல்லுவாங்க. தன்னையே மறந்து ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னா அதை சொல்லுவாங்க இல்லையா? அப்போ வள்ளல் பெருமானார் வராங்க, எல்லாரும் வந்து இந்த நேரத்துல இந்த இடத்துல இவருக்கு வந்து நம்ம வந்து நீதி கேட்டு விசாரணை இருந்து வருகிறார். வாதி யாரு? பிரதிவாதியாக இப்ப நான் சொன்னது கடைசி கேட்க அதனால மைக்கு நல்லாதான் இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா ஒரு வணக்கம் சொன்ன பாலிக்கிறேன், தன்னை மறந்து எழுந்து என்று வணங்குவதை தமிழ் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் வணக்கத்துல உபயோகம் இப்படியும் வணங்கணும், இப்படியும் வணங்கணும். மானசீகமாக நினைத்து இறைவனை வணங்கும் பொழுது சிரமத்தால் தரத்தை வணங்கும். அப்பதான் எனக்கு எல்லாமே ஜோதிங்கிறத. அதனால நீங்க கோவில் நிர்வாகத்தை காட்டும் போது இப்படி தூக்கி வணங்கி பின்னாடி இருக்கிறவங்க நிர்வாகம் கொடுப்பாங்க. என்ன சொல்லக்கூடாது, மானசீகமான வணக்கத்தை எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லைங்கிற சூழ்நிலையில நம்ம எந்த விதமான தப்பும் இல்லை, நம்மள அறியாம ஒரு செயல் பெருமானார் வராங்க. தரையில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கூட்டம் எல்லாம் ஒதுக்கீட்டு வழி கொடுக்கிறது. வழி கொடுக்க ஒரு சில பேர் எதிர்த்து நீதிபதியும் அதுதான் முக்கியமான விஷயம். யார் மேல வாதியாக யார் இருக்கிறாரோ அவரையும் அறியாமல் எழுதியிருக்கிறார். அங்க எல்லோரும் எழுதி இருக்கிறார்கள். பெருமானாரிடம் சொல்லுகிறார், நீங்க உட்காருங்க, நான் சொல்ல உட்கார ஒரு முறை நான் நீதி படிச்சிருக்கேன், அதனாலதான் நான் உட்காருங்க இங்க உட்காருங்கன்னு சொன்னேன். பெருமானார் சொல்கிறாரா, நான் என் மீது ஒருவர் பாதம் வைத்திருக்கிறார், இந்த நீதிமன்றத்திற்கு என்ன கட்டளை இருக்கிறதோ நானும் அதை உணர்கிறேன், நானும் செய்கிறேன் நினைக்கிறார். பாதிக்கிறார், பிரதிவாதி இருக்கிறார். ஒரு நிமிடத்தில் நீதி தேவரை தலை வணங்கி தீர்ப்பை வழங்கினார். ஆரம்பத்தை கேட்கிறார், நீங்க தானே அவர் மேல பாராட்டுங்க, உங்க வச்சு தவறாக இருக்கிறாரு, அது பண்றாரு, இது பண்றாரு, நீங்க தானே சொல்றீங்க, என்ன காரணம் வச்சு அவர் மேல இங்க வாழ்க்கை தவறா பேசுறாரு. சரி, நீங்க இந்த காரணம் தான் வந்து நீங்க வாதம் வச்சிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விஷயத்துக்கு நான் கேட்கிறேன், என்னுடைய கேள்வி நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் தீர்ப்பு சொல்லிதான். எதுக்காக நீங்க எதிர்த்து எல்லாரும் எதிர்த்துருந்தாங்களே, நானும் எதிர்த்து. அப்ப கூட ஒரு இல்ல, எனக்கு கீழே விழுந்தா பேச எல்லாரும் எதிர்த்துருந்தாங்களே, நான் எதுக்காக நல்ல முடிவு நீ கையை பௌதியமா கட்டிட்டு இருக்கீங்க? எல்லாரும் கட்டினாங்களே, நான் தெரிவிக்கிறேன்.
எதற்காக அவர் பேசும்பொழுது கண்கள் நீர் தத்தளித்துக் கொண்டிருக்க நீங்கள் அவரை பார்க்காம கீழே கொண்டு பேசுவீர்கள். என்னையே தெரியல, நான் பண்ணிட்டேன். இவ்வளவு தெரியாமல் மனதில் வைத்துக் கொண்டு அவர் மேல அவ்வளவு மரியாதை வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த இடத்தில் அதை பற்றி நீங்கள் நீங்களா தகுதி வைத்திருப்பார்கள் நினைப்பீர்கள். அப்படி நீங்க நினைக்கல அப்படின்னா இந்த நீதிமன்றம் இந்த தீர்ப்பை நல்கிறது என்று சொல்லி ஒரே தீர்ப்பு சொல்லி இந்த இடத்துல ஒரு சின்ன இணைக்கதையை மட்டும் சொல்லிட்டு அடுத்த கருத்துக்கு நான் போலாம். இறை சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் நல்லவர் கேட்டவர் தான் கிடையாது. ராமன் அங்கிருந்து ஆஞ்சநேயரும் சீதா பிராட்டி தூக்கிட்டு இருக்கிறார். எல்லாருக்கும் இந்த கதை தெரிஞ்சது. அதனுடைய இந்த வாழ சுழி கொண்டு அந்த கிரீடத்துல உட்காந்து சிம்மாசனத்துல உட்காந்து ஆசனம் அதுல ஏறி உட்காந்து வாழுக்கு தீ வைக்க ஒரு கூட்டம் நடக்கும். ராமன் சொல்றான், அங்க இருக்கிறவங்க யாரெல்லாம் நம்மளை கூட்டிட்டு வந்தாங்க நீ சொல்லு. விபீஷணர் தருவான். ஏன்னா வந்து ரொம்ப நல்லவன். கூடா நட்புக்கு 7வது தெய்வம் இருந்தாலும் அந்த விபீஷணன் இருக்கான். ஏன் கூட்டிட்டு வர சொல்றேன்னு ஆனா சொன்னாரா, இலங்கையில நான் போகும்போது என் வாழ்ல தீ வச்சாங்க. அவங்க ஒருத்தந்தான் தூது வந்தவனுக்கு எந்த இடத்திலும் பரவக்கூடாது. அவன் இங்க சொல்லலாம் வந்திருக்கான். அவனுடைய கிடையாது. அந்த காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது. இந்த இடத்துல நான் அதை சொல்றேன். நம் உறவினர்கள் யாராவது ஏதாவது ஒரு அசுப காரியம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தந்தி எடுத்துட்டு வரவங்க கூட்டிட்டு போனாங்க. சேலிங்க கலந்து காஃபி வேணும் அவர்கிட்ட நம்ம திட்ட மாட்டோம். எந்த இடத்தில் நடந்திருக்கிறதோ பேசுவோம். அது மாதிரிதான் அறிமுகத்துக்கிறான். விபீஷணன் சொன்னாரா, அவன் வாங்க தீ வைக்காத, அவன் விட்டுடு, அவன் அதே மாதிரி நீ எனக்கு அண்ணன் தான், நான் உனக்கு கால் தொட்டு கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கிறேன், நீ அந்த சீதா பிராட்டியை விட்டுடு. கணவனை பறை துடித்த மழை பிடித்த கணவன் இந்த உலகத்தில் படக்கூடிய வேதனையை நான் பார்த்துட்டேன், தயவு செஞ்சு நீ விட்டுடுன்னு சொன்னா. ராவணன் சொன்னா, நீ என்னோடையும் வந்து எனக்கே நீ வேஷம் பண்ற, உன்னை நீ விட்டே வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல ராவணன் விபீஷணன் மேல கோவப்படணும். விபீஷணன் சொன்னானா, உலகத்திலேயே ஒரு ராமாயணத்திலேயே மிக உயர்ந்த தம்பியாக ஒருத்தரை பார்க்கப்படுறோம் அப்படின்னா யாரும் தெரியுமா? கும்பகர்ணன் தான். நம்ம ஆனா ரொம்ப அவருக்கும் பாடி ஷேமிங் வரும். கும்பகர்ணனை ராவணனே சிவன் காட்டின் சீமானாய் வாழ்ந்தவன் ராவணன். ராவணன் கிட்ட அவங்க சிவபக்தனா. அப்போ என்ன கேட்டீங்கன்னா, கும்பகர்ணன் போய் விபீஷணன் சொல்றான், நீ வந்து எப்படியாவது உன்னை நான் கூட்டிட்டு போயிடுறேன், ராமத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணி என்ன சேர்த்து சொல்றேன், நீ வந்து இங்க இவனோட இருந்த கண்டிப்பா உனக்கும் நிச்சயம் வந்துருன்னு சொன்னேன். உபகரணம் சொன்னானா, ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் தான் நானும் ராவணன். அவன் விழிச்சு எச்சல் பாலதான் கொடுத்துட்டு உயிருக்கு பயந்து என் அண்ணனுடைய எதிரி இடத்தில் சரணடைந்து நான் உயிர் வாய்த்துக் கொள்ளாமல் உயிர் பிழைப்பதை விட ராவணனுடைய நபியாகவே மேல் சொன்ன தவறான தகவல்களை சொல்லக்கூடாது. அப்படி இப்படி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா விபீஷணன் 7ஆம் வசனம் கேட்டதுக்கு அவனால விபீஷணனுக்கு பட்டம் கொடுத்தாராம், சுக்ரீவனுக்கு பட்டம் கொடுத்தாரு, பரதனுக்கு பட்டம் கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் பண்ண அன்புடைய என்ன கொடுத்தாரு அப்படின்னா, நீங்க ஏதாவது படங்கள்ல பாருப்பீங்க, இப்படி கட்டி பிடிச்சு ஆளுக்கு கொடுப்பாரு. சீதா பிராட்டி கேட்கறாங்க, நான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டேன், அந்த ஒவ்வொருத்தரும் கையை கட்டிட்டு ராமராமன் சொல்லியிருக்கேன், அன்பனுக்கு என்ன கேட்கறதுக்கு சீதா ராமன் சொன்னாரா, அவன் பண்ணதுக்கு அவன் பண்ண நல்லதுக்கு அவன் மேல வச்சிருந்த அன்புக்கு என்னை தவிர எதுவும் அவனுக்கு கொடுப்பது இல்லைன்னு சொல்லி ஓடி அடிச்சு சொன்னானா. அதைத்தான் வள்ளல் பெருமானார் சொன்னார், அந்த கால் உடைந்து ஆட்சியில் அன்பை செலுத்தினால் அது அன்பை திரும்ப கொடுக்கும் என்று சொல்ல பெரிய விஷயம் தெரியுமா? 5 வயசுல பிறந்தாச்சு, பால் வளம்பா இருக்கும் பொழுது சிதம்பர ரகசியம் பார்த்தவங்க. சிதம்பரத்துடைய அந்த நேரத்தில் நீங்க சிதம்பரத்துல மட்டும் தீபாராதனை காட்டும் பொழுது நடராஜன் பெருமான் நர்த்தனம் செய்வதாக தீட்சிதர்கள் தீபாராதனை காட்டுவார். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே காட்டும் பொழுது நீங்க பார்த்துட்டே இருக்கலாம்.
நீங்கள் அதனால்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், ஜோதி தரிசனம் என்பது வாழ்க்கையினுடைய நிச்சத்தை காட்டுவது. இறைவன் ஜோதி சொல்லுவனாக இருக்கிறான் என்பதை நிச்சத்தை காட்டுவது. சன்மார்க்கத்தை சொல்வதும் எந்த அப்படி கற்ற மனதும் இல்லை என்று அகத்தை கருப்பாகவும் குணத்தை வெறுப்பாகவும் சுற்றக்கூடாது என்பதால்தான் சன்மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் அத்துணை பேரும் வெள்ளை ஆணை அணிந்து கொண்டு உள்ளத்தில் வெள்ளை மனதோடு நெற்றிநிறைய நீரம் சொன்னதான் சன்மார்க்க அவசியம். அப்படி உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நிறையாவது காட்டும்போது யாரும் போய் பாத்தீங்கன்னா பாருங்க, நல்ல தீட்சிதர் நல்ல தீட்சிதர் கெட்ட தீட்சிதர் எல்லாம் இல்ல நினைக்க முடியாது. நல்ல வேதத்தை நேர்த்தியாக படித்தவர்கள் இருந்தார்கள்னா தீபம் காட்டும் பொழுது நான் தர்மையாகும் கலைக்கல்லூரியில் படித்தேன். எங்க குருமகா சன்னிதானம் இப்போ இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் முக்கணாதற்கு எல்லாரும் நினைக்கிறாங்க பெரிய கருத்து பக்கத்தில் பதிவு சொற்களால் தீபத்தை காட்டும் போது இத்தனை நிமிடத்தில் இத்தனை தீபத்தை முடிக்க வேண்டும் என்று வரையும் காட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூடிய நடக்கும் அதை நீங்கள் இடத்தில் கொடுத்து புதிய தீபம் வருவதற்கு கையை அடப்பி கொண்டு பூவை சாப்பிட்டு வணங்கிட்டு தீபத்தை எடுக்கணும். அது அழகா தெளிவார். அப்படி ரகசியத்தை பார்ப்பனம் மாறாத பாடல்களாக இருக்கும் பொழுது ரகசியத்தை தெளிவாக சொல்லணுமா, இறைவனே வந்து வளர்க்க போறான்னு கேட்டு அவரு சிதம்பர ரகசியத்தை டாக்டருக்கு கணேஷ் மாதிரி 45 வயசாமா வேண்டாம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு எல்லாத்தையும் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திண்ணையில தூங்கிடுற. இப்ப பக்கத்துல தூங்கினாலே ஒரு ஆள் 2 பெட் இருந்தா 4 பெட் தேவைப்படுது. திண்ணையில் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பேச 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 அதாவது என்ன நீங்க கட்டி போடு படித்து நம்ம தூக்கத்திலேயே நம்மள அறியாம சில வேலைங்கெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? யார் போய் கேளுங்க, நான் கொரட்டே விட மாட்டேன்னு ஒருத்தவங்க சொல்றாருன்னா உலகத்திலேயே இருக்கக்கூடிய முதல் பொய்ய அதுதான். நீங்க கொரட்டை உங்களுக்கு வெளியில தெரிஞ்சா நீங்க எப்படி தூக்குவீங்கன்னு அர்த்தம். அதுவும் முந்தானாலே ஒரு தொலைக்காட்சி படிக்கிறதுக்காக போயிருந்தேன். கூட்டாய் ஸ்ரீரங்கத்திலேயே தாமரை ஒருத்தர் எனக்கு அலாரமே வைக்கல. டிராக்டர் ஓட்டுறாமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தூக்குறது 7 படிக்கலாம் படிச்சுட்டேன். திண்ணையில இருந்து உருட்டி திண்ணையில இருந்து கீழே எடுக்கிறார். திண்ணையில இருந்து கீழே தலை விமானாவுடைய உடலுக்கு நடுவில் போறாங்க. அங்குதான் தெரிகிறது உறக்கத்தில் கூட இறை சிந்தனை இருந்தால் அதை சரியான இடத்திற்கு இறைவன் அழைத்து கேட்டுக்கோங்கள. நாளைக்கு நான் திரும்ப வருவேன். இன்னைக்கு நாளைக்கு 6வது இந்த அற்புதமான சிதம்பர ரகசியத்தை பார்க்கும் பொழுது 6வது திருமுறையில 580வது தாய் முதலோரோடு சிறிய பல்மதில் தாய் முதலோரோடு சிறிய தில்லையை தளத்திலேயே திரை தூக்க தரிசித்த போது நிறைய சொல்றாங்க. எல்லா கோவிலுக்கு போனாலும் கண்டபடி இங்க கண்ணம் திறந்துதான் பார்க்கணும். வே பண்ணி மேல் காட்டாதே என்று எனக்கே எல்லாம் என்ன தெரியும் சிதம்பர ரகசியம் தெரியுமா? என்னன்னு வெளியாகும் காட்டிய என் மெய் உறவாகுவே. நீ எனக்கு காட்டல, எனக்கு உண்மையான உறவு யாரு இருக்குமா? எனக்கு பெற்றவங்க இருக்காங்க, என்ன வளர்த்தவங்க இருக்காரு. உனக்கும் எனக்கும் இடைப்பட்ட உறவுதான் மெய் உறவுங்கிறார். பொய் உறவையும் சொல்ல, மெய் உறவுங்கிறார். மெய்யின் உண்மையான பெருமானார் இறைவனிடத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த உணவை பற்றி அற்புதமான ஒரு பாடலாக பிறப்பு சொல்லப்பட்ட பாடலாக 6வது திருமுறையிலே 580வது பாடல் குறிக்கிறது. காய்படி இல்லாத உடத்தே கணிந்து நறுங்கடி கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கடி.
நான் கனவுல இருந்தாலும் நினைவுல இருந்தாலும் என் கூட இருந்து யார் தெரியுமா கூடவே இருப்பான்னு தூய் வகையோர் போன்ற மணி மன்றில் நடம் பொழியும் ஜோதி நடத்தரசே என் சொல்லும் அணிந்ததுவே முடிகிறார். ஒரு மேல அழகான பட்டி கொண்டுதான். அதனாலதான் அப்படி சொல்லும் பொழுது திண்ணையிலிருந்து விழுந்ததுக்கும் 6வது திருமுறையில 581வது பாடல் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஓங்கிய போர் துணை இன்றி பாடி இரவதிலே இரவதிலே யாருமே துணை இல்லை எனக்கு. உயர்ந்த ஒட்டு திண்ணையிலே படுத்த கடை சிறிய என்னது அவங்களே சரியன்னா உங்களெல்லாம் முடிச்சாங்க. ஒண்ணுமே தெரியாம தூக்குறேன். எப்ப எந்திரிக்கிறேன் எப்ப போறேங்கிறது எனக்கு தெரியவே. தூக்கி நீங்க கேட்டு விழ தலையில் விழாது எனையே. ஐயா நீங்க இருக்கேங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் தூக்குறேன். நான் இரவில் உறங்க செல்லும் போது என் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா? 12 கூட்டு வேலும் வயிறும் சேவலும் துணை வேறுண்டு விளையில்லை வயிறுண்டு வயலில்லை புகழ்ந்து கொடியில்லை வேறுபுள்ளா துணைன்னு சொல்லிட்டு போது ஒரு கெட்ட கிடம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் சொல்லி உங்களுக்கு சொல்லுவோமா? செல்ல கீழே வச்சபடியே போகிறோம். அடுத்த வாழ்க்கை சொல்ற தூக்கி எழுத அனைத்து கீழ் கிடத்தி வைத்து வை இளம் கீழே வந்தாலும் எழுந்தாலும் துணையா வேற யாரும் தாங்கி என் உயிர் கில்பம் தந்த பெருத்தவை இன்பம் போட்டியா பெருந்தகை படத்துல யாராவது படத்துல மனசு பெருந்தகையே சத்குருவே அடுத்த வாழ்க்கை நான் செய்த பெருந்தவ பயணம் பொருளில் இந்த பிறவி எழுத்ததெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுயா. என்ன பெத்த நீயே வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை வந்து நான் தான் பிறக்க போறேன்னு சொன்னதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு நீ கிடைச்சி என்னை இந்த நிமிடம் வரைக்கும் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதுதான் நான் செய்த பெருந்தவ பயணம். அடுத்தது ஏங்கு என் ஏக்கம் எல்லாம் தவிர்த்தருளி பொதுவில் இலங்கை நடத்தரசே என் விசை அணிந்தவர்களே அப்படின்னு பிரார்த்தனை செய்ய எனக்கு கொடுக்கிறார். எதுக்காக சொல்றாரு அப்படின்னு நாளைக்கு தான் 6ஆம் தேதி நிறைய சொல்லுவேன். கீழே விழுந்து என்ன ஏற்றி வச்சு எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்ன ஒன்ன தவிர வேற யாரையா காம. எங்க அப்பா அம்மா 1 வருஷம் வரைக்கும் தான் என்னோட வருவாங்க. என்னுடைய மனைவி 1 வருஷம் வரைக்கும் தான் வருவாங்க. 10 பிள்ளைகள் தான் வருவாங்க. என் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏன் வானம் அடையும் வரை என்னோடு கூட இருக்கக்கூடிய பெருந்தவ பயனேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த வள்ளல் பெருமானாருடைய வாக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுதான் இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்கலாம். அதோட பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாடியில ஒரு அருட்காட்சி பாருங்க. கண்ணாடியில மிகப்பெரிய அருட்காட்சி பாருங்க. அவங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் பாத்தீங்கன்னா எப்படியாவது படிச்சிட மாட்டியா, நீ படிச்சாதான் நல்லதுன்னு சொன்னோடனே என்ன பண்றாரு, புத்தகங்கள்லாம் கையில எடுத்துட்டு நேர வாடி ஒரு அறையில போய் கதவுல உள்ள போய் உட்காந்து கண்ணாடி நிற்கிறாரு. அது வந்து 5ஆம் திருமுறையில 6ஆம் திருமுறை அந்த 5ஆம் திருமுறையில 2431 பாடல்ல சீர்கொண்ட தெய்வ மண்டலங்கள் 6 திகழ்படர்கள் தான் கொண்ட 12 தோட்டலும் தாமரை கால்களும் ஒரு கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் காசு கொடுக்குறாரு. எல்லாரும் மேல்மாறல படிக்கிறவங்க எல்லாரும் படிக்கிறாங்க தான் நினைக்கிறாங்க. அது வேறு சொல்லக்கூடிய மாறல். அதனாலதான் வேல்மாறல் படிக்கும் பொழுது ரொம்ப வந்து நீங்க காரணமா படிக்கணும். வேல்மாறல் படிக்கும் பொழுது வேலத்தான் திருத்தணி முடித்தன் பொழுத்தனை வெறுத்தன் உலகத்தினுடைய கருத்தனை நடந்துட வேண்டும். வேலைக்கு நடந்து வந்தான். அதனால்தான் பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் பணியது சொன்னாரு. நான் இன்னும் இறைவனிலே அடிமை கிடையாது, இறைவனை பணிய வேண்டிய பக்தர்களுக்கு எல்லாம் கடிமையை சொல்லிதான் சொன்னாரு. இங்க அதனாலதான் அந்த கண்ணாடியில பார்க்கும் பொழுது கண்டிருந்து பார்க்கும் பொழுது எப்படி காத்திருக்கிறாங்க. பூ கண்டவை
மயிலும் நற்போழ் கொடியும் அருள்பார் உண்ட வன்மை தலிகா செலவும் என் கண்ணுற்றதே. நான் எத்தனை புத்தகத்தை உள்ள போனா என்ன எனக்கு தெரியல யாருக்கா தை கொடுத்த வரைக்கும் ஜோர் முருகன் இடங்களில் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் அல்லவா, நீ தானே எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒன்றை விட்டுட்டு என்ன படினா நான் என்னையா பண்ணு ஒரு தாழ்மையோடு கேட்கிறார்கள் சொன்னால், ஆனால் அப்படி கலந்து உள்ளமாக பொழுது முருகனுக்கு காசு கொடுக்கிறார் என்று சொன்னால், அடியார் எப்படி வந்தாரு, சிவத்தம்பர ரகசியம் எப்படி எடுத்துட்டாரு, திண்ணையிலிருந்து எப்படி காப்பாற்றப்பட்டார், கண்ணாடி முன்னிட்டு முருகன் எப்படி இவரை அபிப்பாளித்தார், முட ஆட்சிக்கு பெருமானார் அளித்த அருள்கொடை என்ன, எல்லாத்துக்கும் மேல யார் வாரம் செய்ய வந்தாரோ அவரை நன்முடி நின்று அவர்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பயணி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையோடு நல்ல அற்புதமான ஒரு நிர்வாகி இந்த சிந்தனைகளை நிறைய ஏற்படுத்தி ஆலய காலத்துல இங்க வர சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு நாளும் எடுத்து நான் பார்த்து நான் பேச முன்னாடி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் பாப்பாட்டு பேச சொல்லுவேன், இந்த நிலைக்கு பேச போறேன் என்று நான் என் தாயாகவும் தந்தையாகவும் நினைக்கக்கூடிய பெருமானார் சன்னதியில் இருந்து கொண்டு ஆன்மீக பெரியோரும் முன்னிலையில் எனக்கு தெரிந்த கருத்துக்களை நான் முன்வைத்து இருக்கிறேன் என்று சொன்னால், அதுவும் என்னுடைய திருமண நாளில் நான் முன்வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், பெருமானார் 17 வருடங்களாக எனக்கு அவர் கருணை கொடையை வாரி வாரி கடித்து கொடுத்துதான் இருக்கிறார் என்று நான் சொல்வதை அதனாலதான் பாத்தீங்கன்னா போன வருஷம் நான் என்னுடைய மனைவி பிறந்த போது வெளியிட்டான் சபைக்கு மகனூர்ல கல்யாணம் பக்கத்துக்கு போறாங்க. போகும்போது ஒரு சின்ன குழந்தை ஒளிந்து அது கையில இருக்கக்கூடிய தயிர் சாதத்தை எடுத்து கை அதை நான் உருவாக இருக்கக்கூடிய உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு இன்று 108வது நிகழ்வு என்று சொன்னார்கள். இது என்னுடைய 500வது வேலை. செல்வானாரை படிப்பதற்கு அவரை பற்றி சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கும். 6வது முறையில ஒரு தெளிவான குரு என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் சொல்லுங்க, நான் புத்தகத்தை வரந்து வைத்திருக்கேன், இந்தந்த இடத்துல இருக்கிறத பத்தி இங்க படிச்சு பாருங்கன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது எனக்குரிய நிலவரம். இதை நான் சொல்றேன், அவங்களுக்கு சொல்லிதான் ஆகணும். உள்ளூர் பேச்சாளர்களுக்கு உள்ளூர் மேடைகளில் இடம் கிடைப்பது குறைவு. உள்ளூர் பேச்சாளர்களுக்கு உள்ளூர் மேடைகளில் இடம் கிடைப்பது என்பது மிக மிக குறைவு. ஆனால் நான் பிழைக்க வந்த மண்ணில் தமிழோடு சேர்த்து நீ வளரலாம் என்று வள்ளல் பெருமானார் உங்கள் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் நன்றி கலப்பேன். அப்படி இதுவரை என்னுடைய செய்திகளை எல்லாம் செறிவெடுத்து கேட்ட உங்கள் அத்துணை வார வளர்களில் நன்றி மனிதர்களோடு 6ஆம் திருமுறை பாடல்களை எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயத்தை நாளை இதே நேரத்தில் நாளை மாலை மிக சரியாக 7 மணி அளவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக வேண்டும். கைத்தட்டல் மூலமாக இந்த இளைஞருடைய செயலை மதித்து நீங்கள் அதனால அவருடைய திருப்பாலை குறித்து அவருடைய நம்முடைய அனைத்து பார்த்து சொல்லி அன்றைக்குரிய நம்முடைய பார்வை காமராஜர் Thank you.